இல்லை. ஆனால் அம்மா ரொம்ப அன்பானவங்க, நல்ல குடும்பம். கர்த்தர் அவளை ஆமென் தெரிந்து கொண்டதற்கான தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டுடைய வார்த்தை கேட்கலாம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுடைய பேசும் காரியங்களை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. Lord, you grant us the understanding power, oh God, the knowledge and wisdom. உங்ககிட்ட இருந்து அது எங்களுக்கு வேணும். அது தாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நாங்கள் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதற்கு நேரம் எங்களை நடத்துங்க, தடைகள் எல்லாம் மாற்றுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்ன போராட்டங்கள், மரணங்கள், புது புது வியாதிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்ம பெரிய ஒன்றும் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆனாலும் கர்த்தர் ஏன் நம்மளை அவ்வளவு நேசித்து எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கிறார் என்றால், அவர் ஏதோ நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ எதிர்பார்க்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை. திஸ் இஸ் த டே ஆஃப் பென்டிகாஸ்ட். ஆமென். பெந்தகோஸ்தே நாள் என்று உலகம் முழுவதும் அதை அனுசரிக்கிறார்கள், அதை நினைக்கிறார்கள். ஆமென். ஒரு ஸ்பெஷல் கொண்டாட்டம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்பெஷல் தான். ஆமென். எவ்ரி சண்டே இஸ் a day of celebration. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொண்டாட்டத்தின் நாள். ஏன்? உயிர் தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் அதில் ரொம்ப ஈடுபாடு இல்லை போல, பழைய பக்தியிலையாவது நீங்கள் ஈடுபாடு இருந்தால் இப்போ வித்தியாசம் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கள் வீட்டிலலாம் அவங்க சொல்லித்தர ஸ்லோகத்தை சொல்லனா சாப்பாடு கொடுக்க அனுப்பிடுவார். அப்படி எங்கள் அப்பா வளர்த்தார். ஆமென். முக்கியமான ஆட்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆமென். நாளில் மதுரை சோமுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாட்டு பாடுவார், பிசாசு பாட்டு. கண்ணீருக்கு ஒரு ஐயோ அப்படி இழுப்பார், நிறுத்தவே மாட்டார். பெரிய என் வீட்டை சுற்றிலும் எல்லாம் பக்தியான கோயில்கள்லாம் இருக்குது திருச்சியில். இந்த குடும்பத்திலேருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஆமென். அப்போ அது எவ்வளோ மோசமானது, அது பேசாது, அதுக்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்று அறிந்து நம்முடைய தேவன் அப்படியே அவர்கிட்ட வந்து ஏசப்பா பிள்ளைய வாழ்ந்து மறிச்சிட்டா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவர் யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் அற்புதம் செய்ய 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 அதை நம்ம உணர ஆமென் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அதில் இந்த பரம்பரை கிறிஸ்தவர்கள் அல்லது பரம்பரையா அப்படியே மௌனமாகவே அப்படியே ஆண்டவர் அறியாதவங்க எதற்குமே பயன்பட மாட்டான். ஆனால் தேவன் செய்கிற அற்புதங்களை உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ, சின்ன காரியத்தை கூட பெருசாக நினைச்சு தேவனை துதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். ஆமென். இந்த பெந்தகோஸ்தே என்கிறது ஒரு நாள், ஒரு பண்டிகை நாள். யூதர்களுக்கு 7 பண்டிகை உண்டு பைபிளில். ஆனால் 3 பண்டிகைகள் மிக முக்கியமானது. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டு மரித்து சிலுவையில் அறையப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். அடுத்து இந்த பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து அறுப்பின் பண்டிகை. ஆமென். இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் அல்லது சேர்ப்பின் பண்டிகை, சேர்ப்பது. 3வது கூடார பண்டிகை. இவைகளை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம்? யாத்திராமத்தின் புத்தகம், the book of Exodus chapter 34. திருப்பிக் கொள்ளுங்கள். முப்பத்தி 22 பாருங்க. சரி, பஸ்கா பண்டிகை சேர்க்கிற முடிவில் சேர்ப்பு கால பண்டிகை. அப்போது பஸ்கா பண்டிகை தொடர்ந்து கவனிங்க. ஈஸ்டரில் இருந்து 7 வாரங்கள், உயிர்த்தெழுந்த நாள் முதற்கொண்டு 7 வாரங்கள் முடிந்து 49ஆம் முடிந்து 50வது நாள் இந்த பெந்தகோஸ்தே என்கிற அனுபவத்துக்குள்ளே ஆமென் தேவ பிள்ளைகள் அதை அனுபவித்தார்கள். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் பரலோகத்திலும் தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. 7 வாரங்கள் ஆமென் அந்த தானியங்களை சேர்த்து அதை ஒரு கொண்டாட்டமாக, செலிப்ரேஷனாக கொண்டாடினார்கள். இப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்காக இந்த பூமியில் பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து குறித்த நாளிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி போனார். அப்போ அவர் போன
அந்த இடத்தை நிரப்புவதற்கு, அந்த இடத்துல இருந்து கவனிங்க, நம்மை ஆசீர்வதிப்பு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதனால்தான் நம்ம இயேசுவை சொல்ல முடியல மற்றவர்களுக்கு. இயேசப்பா நம்மளை ஆசீர்வதிக்க முடியல, ஏதோ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஊழியம் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் திடீரென்று சடதியில் பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இதுக்கு எந்த மனிதன் செய்வான், அவன் பேங்க் பேலன்ஸ் வேணும், இவங்க வரணும் என்றெல்லாம் நான் யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், இன்றைய விசேஷித்த நாளிலே வசனமே சொல்லுது, சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலேயே ஆகும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, 38 வருஷமா திமிர்வாதக்காரனா இருந்தவனை ஏசப்பா ஒரே நொடியில சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அந்த இயேசுவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அவன் எழுந்து நடக்க செய்து. அது ஒரு கதையா கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அதனால தான் வியாதிகள் வரும்போது மருத்துவத்தை முதல்ல தேடு, பயந்து போகிற முதலாவது அதே இயேசு என் படுக்கை மாற்றுவார். எத்தனை பேரால சொல்ல முடியாது? அதான் விசுவாசம். அதான் நிச்சயமா அதை கனப்படுத்துவார். ஆமே, காலையில் சாட்சி கேட்டோம், 52 நாட்கள்ல கர்த்தர் செய்வார் என்று சொல்லி ஆமே வாக்குத்தத்தம் கொடுத்தார். 21 நாள் உபவாசத்தில் 42 43 நாள் சொன்னாங்க, அதற்குள்ளாகவே நன்மையை தேவன் செய்தார். ஒரு ஆமே, அப்ப அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் செய்வார். இதெல்லாம் நீங்க நம்புறதுக்காக தான் ஆமே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏசப்பா உயிரோடு எழுந்து போகும்போது அவர் சொல்றாரு, ஆமே நீங்கள் காத்திருங்கள், இப்பொழுது ஆவியானவர் தேச்சரவாளன் உங்களுக்காக அனுப்பப்படுவார், நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேச்சரவாளனை அனுப்புவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த 50வது நாள் சேர்ப்பின் பண்டிகை என்று கொண்டாடப்பட்ட பழைய ஏற்பாட்டினுடைய பண்டிகை எதை குறிக்கிறது? சபைகளிலே தேவனுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்த்து, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், அவர்கள் மத்தியிலே ஆமேன் இயேசு இப்ப இல்லை, பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறார் வசனத்தின் அடிப்படையில். ஆமேன். ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுது, 2 அல்லது 3 பேர் கூடுகிற இடத்தில் அவர் நடுவில் நான் இருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ பிரதானமாக இயேசு என்ன செய்கிறார்? பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசிக்கொண்டு இப்போ யார் நம்மோடு இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமேன். அதற்கு இன்னொரு பேர் தான் வல்லமை, டுனாமிஸ், வல்லமை. வேதத்தில் 113 தடவைக்கு மேல இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 உதாரணத்திற்காக ஆமென், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சமாரியாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமோ எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது பலன் அடைந்து டுனாமிஸ், ஆமென், தேவ வல்லமையால் நிரப்பப்படுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் அந்த 50வது நாளிலே கர்த்தர் தேவ பிள்ளைகளை சேகரித்து அவர்கள் நடுவில் தம்முடைய ஆவியை ஊற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அது காத்திருந்தவர் 120 பேர். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் நடுவில் ஆவியான ஊற்றப்பட்டார். 2 அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லலாம். அப்ப இந்த வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை இல்லாமல் நீங்கள் நானோ ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். உலகத்தார் பொய் சொல்லி காரியத்தை சாதிப்பார்கள், பரிசுத்தாவியை பெறாத நம்மளோ ஆமை பொய் சொல்லி காரியங்களை சாதிப்போம். உலகத்தால் லஞ்சம் கொடுத்த காரியங்களை சாதிப்பார்கள், பரிசுத்த ஆவியை பெறாதவர்களும் ஆமென் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மில் அநேகரும் லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிப்போம். அப்போ என்ன நடக்குது? அவர்களும் கொடுக்குற, நம்மளும் கொடுக்குறாங்க. ஆனால் ஆவியின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. செய்யாத, இன்னைக்கு அதுக்கு உனக்கு ரிலீஃப் கிடைச்சாலும், இன்றைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணாலும் அது முறைப்படி நீ பெற்றுக்கொண்டதல்ல. ஒரு ஆமென் சத்தமா சொல்ல மாட்டேங்க. அது யாரால முடியும்? ஆவியானவர்களால் முடியும். ஆவியானவர் நீங்கள் ஒதுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது போராட்டங்கள், தொடர்ந்து வியாதிகள் இருக்கக்கூடுமானால் நீங்கள் நானும் ஆவியின் அபிஷேகத்தை கனவீனப்படுத்தி இருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாடும்போதும் சரி, ஜெப வேளையிலும் சரி, சும்மா நின்று கொண்டு நேரத்தை கடத்திட்டு அப்படியே போயிடுறோம். அதனால தான் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள், அதனால தான் நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றங்கள். ஆனால் அபிஷேகத்தை
வாஞ்சித்து பெற்றுக்கொண்ட அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்லுகிறேன் 4 பாதைகள் தெரியும். ஆனால் கர்த்தர் ஒரு பாதை உனக்கு என்று காண்பிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஞானஸ்நானம் எடுக்கிற 6 மாதம் முன்னாடி ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஆமே. ஜூன் 8 இன்றைக்கு தான் ஞானஸ்நானம் பெற்றேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு குடும்பம், விசுவாச குடும்பம் ஞாபகம் வச்சு எனக்கு கை கொடுத்தாங்க. இன்றைக்கி தான் உங்களுக்கு பிறந்த நாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் இன்றைக்கு தான் பிறந்த நாளாக கொண்டாடுவேன். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஏதோ ட்ரீட் இருக்கான்னு கேட்கறது போல் எனக்கு தோணுது. இருங்க ஆராதனை முடிஞ்சு நம்ம கொண்டாடலாம். ஒரு அழியிலே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். உடனே வீட்டுக்கு போயிடாதீங்க. நிச்சயமாக இருந்தீங்கன்னா நம்ம கொண்டாடலாம். ஆமே. ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்பும் போது அந்த 8ஆம் தேதி நான் நினைக்கிறேன், ஜூன் 8. அப்போது பாருங்கள் 6 மாதங்கள் உண்மை. டிசம்பர் 31 வாட்ச் நைட் சர்வீஸ் பெங்களூரில் குளிரும். அப்போது நான் போய் சாமிடெல்லாம் போடுற மணி 8:30 மணிக்கு போய் இடம் முடிச்சிட்டேன். பம்பா பஜார் கண்ட்ரோல்மெண்ட் பின்னாடி அருமையான ஒரு சர்ச் உள்ளே போயிட்டேன். அப்போது தமிழ்நாட்டில் இங்கேருந்து வந்த ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ண போகிறார். டேவிட் இளவரசன்னு ஒரு பெரிய ஊழியக்கார குடும்பத்தை சேர்ந்த அவர் பிரசங்கம். நான் ஆராதனை வேலையில் கவனிங்க, எல்லாம் ஆராதனை பண்ணுறாங்க, வெளியெல்லாம் கூட்டம், பனி குளிரில். ஏன் சத்தம் மட்டும் அந்த சர்ச்சில் அதிகமாக கேட்டுதான். யார் சொன்னதுன்னா, என்னை வளர்த்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வந்த சாம்சன் என்கிற அண்ணன் சொன்னார், தம்பி உன் குரல் தான் சர்ச்சில் பயங்கரமாக இருந்தது, அழுது சத்தம் போட்ட அந்நிய பாஷை பேசின கர்த்தர் அன்று இரவே என்னை அபிஷேகித்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உண்மையாக நடந்த சம்பவம். இன்றைக்கு என்னால் சொல்ல முடியும், அன்றை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இன்று வரை ஒருவனால் எடுக்க முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு டிசம்பர் 31 பழைய வருட ஆராதனையில் கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு தான் நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். இப்போ என் வாழ்க்கையில் நடந்து வருகிற பாதைகள் எல்லாவற்றிலும் தவறுகள், கீழே வருகிற நிலைமைகள்லாம் வரும்போது உடனே மனம் வந்து நானாக ஆண்டவர் ஆவியான உணர்த்தும் போது டக்குன்னு ஆண்டவரோட ஒப்புரவாகிறபடினால், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, நான் நிர்மூலமாகவில்லை. ஆமே. அப்ப ஆவியானவர் அபிஷேகத்தை பெறாதவங்களும் நிர்மூலமாகல. பட் இன்டைரக்ட்லி they are saying I am standing by my power. என் பலத்தால் இருக்கிறேன், என் பேச்சால் சாதிக்கிறேன், என்னுடைய பலத்தால் வேலைக்கு போறேன், இத்தனை ஆயிரங்கள் சம்பாதிக்கிறேன் என்று உன் மாம்ச பலத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். அதனால இந்த நாளை விசேஷித்து வைத்திருக்கிறார். இந்த பெந்தகோஸ்து நாள், இந்த அபிஷேக வல்லமை, டுனாமிஸ், தேவ வல்லமை என்பது ஏதோ தற்செயலாய் வந்தது அல்ல. இது தேவ திட்டம். ஆமே. வானத்தை பூமியை படைத்த பிதா அவர் இந்த பூமி எல்லாவற்றையும் படைத்து வல்லமை உள்ள தேவனா எல் ஷடாய் இன்றைக்கு வியாபித்திருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறவர். ஆமே. எங்கும் சர்வ ஞானியாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அடுத்து அவர் மனித அவதாரத்தை இந்த பூமிக்கு அனுப்பி, இயேசுவை அனுப்பி தம் ஜனத்தை ரட்சிக்க 33 வருஷம் இந்த பூமியில் இயேசு வாழ்ந்தார். ஆமென். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். இந்த சூழ்நிலையில் தேவ திட்டம் என்ன? இயேசு மரிக்க வேண்டும், பரிசுத்த பலியாக, பாவமே இல்லாத ஒரு மனிதனாக பாவமுள்ள ஜனத்திற்கு பரிகாரமாய் மரிக்க வேண்டும் என்ற தேவ திட்டம். இப்ப மரித்து உயிரோடு எழுந்து போறாரு. இப்ப ஜனங்களுக்கு யார் இருக்கா, கூட யார் இருப்பா அப்படின்னு ஆண்டவர் யோசித்து அதனாலதான் சொன்னாரு, யோவேல் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாள் அல்லது தேவ வல்லமை என்பது, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஏதோ தற்செயலாய் வந்ததல்ல, தேவ திட்டத்தில் உள்ளது, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. யோவேல் 2:26, 28 சத்தமா வாசி கேட்போம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு, எதற்கு பின்பு 27 வாசிங்க. 27, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய் கர்த்தர், வேறொரு, என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். பின்னாடி வரப்போற வசனத்துக்கு முன் அடையாளமா என்ன சொல்றாரு? நானே, இஸ்ரவேல் 27, நானே இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும் வேறொரு தேவன் இல்லை என்றும். பாருங்க 27, 2:27 வாசிமா, நீ வாசி, முதலிருந்து வாசிங்க திரும்ப. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று கவனித்துக் கொள்ளுங்கள். சரியா சில நிமிஷங்கள் தான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், தவற விட்டு விடாதிருங்கள் வார்த்தை. ஆமே. உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்றும், நான் மட்டுமே உங்கள் தேவனாய் கர்த்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து. எப்போ? பின்னே வரப்போகிற வசனம். நீங்கள் இப்போ உங்களே நீங்கள் மார்க் போட்டுக்கலாம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் விரும்பாதவர்கள், நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் ஒருவரே தேவன் என்று தீர்மானித்திருக்க மாட்டார்கள். அதனால தான் சபை அட்டெண்டன்ஸாக இருக்கட்டும், வேறு காரியங்களாக இருக்கட்டும், எல்லாம் வச்சிடும் ஒரு லீசர், ஒரு ஃப்ரீயாக இருந்துருவாங்க. ஃப்ரீயாக இயேசு தான் தெய்வம்,
ஆனால் ஒரு வைராக்கியம் இருக்காது. காரணம் என்ன? அவர்கள் இயேசு ஒருவர் தான் தெய்வம், அவர் அன்றி வேறு ஒரு இல்லை, அவரே நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் என்பதை அவர்கள் முழு மனதாய் அறியாமல். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நீ கேட்டு பாருங்க, முடிவு ஜெபத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் இந்த பெந்தகோஸ்து நாளில் உங்களை தொடுவார். ஆமென். ஒரு வைராக்கியத்தை உங்களுக்கு இதுக்குள்ளே தருவார். இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்த தேவன் உங்கள் நடுவில் வாசமாக இருக்க திரும்ப இடம் கொடுப்பு. நீங்க இருதயத்தை திறந்து கொடுத்துட்டு போங்க. இந்த நாள் முதல் பெரிய காரியம் வாழ்க்கையில் காண்பி. நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேணா 8ஆம் தேதி இந்த ஜூன் மாதம் அற்புதங்களை செய்ய தேவன் ஆரம்பித்து விடுவார். ஆமென். வாசிங்க, இப்போ வாசிங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்து, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்து, ஊழியக்காரி மேல் என் ஆவி ஊற்றுவேன். சிம்பிளா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். இது கடைசி நாட்கள். இதுக்கு மேலே காலங்கள் ஏசப்பா வருகை வர வேறு ஒன்று நடக்க போறதில்லை. ஆமென். வேதத்தை 3 விதமாக பிரிக்கலாம். ஆமென். ஆரம்பம் முதல், ஆதியாகமம், ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஆமென். ஆதியிலே வானத்தை பூமி தேவன் சிருஷ்டித்தார். அந்த நாள் முதல் மோசேயின் நாட்கள் வரை மனசாட்சியின் காலம். மனசாட்சியின்படி மோசே கிட்ட தான் ஆண்டவர் முதலா நியாயப்பிரமாணத்தை தருகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 10 கட்டளைகளை தருகிறார். யாத்திராம் 20 10 கட்டளைகளை தருகிறார். ஸோ மோசேயின் காலம் முதல் இயேசுவின் காலம் வரை நியாயப்பிரமாணத்தை கொண்டு ஆண்டவர் நியாயந்து இருப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதனால தேவ பிள்ளைகள் ஒன்று விடாமல் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினேன் என்று பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். இயேசுவும் சிறு பிள்ளையாக இருந்தபோது தாய் தகப்பன் ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு போய் சகல யூத முறைமைகளையும் அவரும் செய்து முடித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ மோசே முதற்கொண்டு இயேசு பிறக்கிற வரை நியாயப்பிரமாணத்தின் காலம். அதில் ஒன்று செய்யாமல் இருந்தாலோ நியாய தீர்ப்புக்கு முன்பான் இருக்க வேண்டும் இயேசுவின் வருகையில். ஒரு ஆமேன் சொல்லலாம். இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் காலம் முதல் அப்படி வருகையின் காலம் வரை கிருபையின் காலம். இந்த கிருபை, இந்த 3 விதமாக தான் நம்ம இந்த வேதத்தை நாம் பிரிக்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படி ஊற்றப்படும் போது என்னுடைய ராஜ்யத்திற்கென்று தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமே. அவளை அக்கினியினால் நிரப்ப. அப்போ கர்த்தர் என்ன நினைக்கிறார்? கடைசி நாட்களில் வாழ்ந்து கொடுக்க நம்மெல்லாம் ஒரு செத்த கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அனல் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆமாம். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டேங்க. மேரேஜுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பவுன்சர்லாம் வந்தாங்க. பவுன்சர்ஸ் நிறைய பேர் கீழேயும் கீழ்பாலம் பார்த்துருக்க நிறைய கூட்டமாக பார்த்தா மேலே வராங்க. அந்த மேடம் ரொம்ப நல்லா ஃபேராக இருந்தாங்க. வந்து சிரிச்சுட்டு முகத்தோடு வந்தாங்க. பார்த்தா ஸ்கூலோட எம்டி இங்கே வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. நான் பார்த்தேன். யாராக இருந்தால் நமக்கு என்ன? ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அந்த பக்கம் நின்று இருந்தாங்க. எல்லாம் வந்து விஷ் பண்ணிவிட்டு அவங்கள நின்று நானே போயிட்டு நான் யார், என் பேர் எல்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டு, ஆமாம் இயேசு உண்மையான தெய்வம். ஒரு ஆமைன்னு சொல்ல சத்தமாக சொல்லுங்களேன். 4-5 பவுன்சர் வந்திருக்கிறாங்க. கீழெல்லாம் டிராஃபிக்லாம் நிறுத்தி பெரிய இடம் போல், பணக்காரங்க போல், யாரும் தெரியல. ஆனால் இந்த ரிஷி ஸ்கூலோட எம்டி. ஆனால் ஆண்டவரை சொன்னேன். ஆமென். என்னதான் இருந்தாலும் மேடம் தப்பாக நினைக்காதீங்க, ஜெபம், ப்ரேயர். ஆமென். அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். உண்மையான கடவுள் இயேசு. எதுவும் உங்களுக்கு ஒருவேளை எல்லாம் நீங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கலாம். வேறு ஏதாகிலும் மனதளவில் ரொம்ப சொல்ல முடியாதா ஷேர் வித் கலை அவங்க என்னை சொல்லுவாங்க. நீ எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்காக இன்ஸ்டியூட் ஐ வில் ப்ரே. ஒரு அல்லிலேயே சொல்ல மாட்டீங்க, சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், இதுதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ எதுக்கு ஆவியான ஊற்றப்படுகிற? எதற்கு சபை? ஆணில் செத்து போகிறத இதுக்கு முன்னாடி இன்னொன்று தான் செத்து போனாங்க. ஆனால் உங்களை என்னை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவர் சொன்னதை நிறைவேற்ற உங்களை என்னை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் கடைசி நாட்களில் ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த நாள் தான்
பெந்தெகோஸ்தே நாள். ஆமென். அதை அடுத்து பார்க்கலாம். இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு. புதிய ஏற்பாடு லூக்கா திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்து மரித்து அவர் உயிரோடு எழும்ப மரணத்துக்கு போகிறார், உயிரோடு எழ போறார். அப்போ அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். சேர்ப்பின் பண்டிகை. ஆமென். பஸ்கா பண்டிகை நாயகனாகிய இயேசு சேர்ப்பின் பண்டிகை. ஆமென். அந்த அறுவடை பண்டிகைக்காக ஆயத்தப்படும்படியாய் சத்தமா ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ பாருங்க, உன்னதத்திலிருந்து வருகிற பெலனால், டுனாமிஸ், தேவ வல்லமையினால் தரிப்பிக்கப்படுகிற வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அல்லேலூயா. சத்தம் வரமாட்டேங்குது, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, சில படம் எடுத்து தயாரிச்சுட்டு பல வருஷங்களோ பல மாதங்களோ எடிட்டிங்னாலும் ரீ ரெக்கார்டிங் போவேன், ப்ரிவியூ போவேன், நிறைய பார்த்துருக்கிறேன். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, கேமரா ஆன் பண்ணிவிட்டு திரும்ப நிறுத்தாமல் ஒரே டேக்கில் அந்த ஒரு சினிமா எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. நான் சிலதை கேள்விப்பட்டேன். இதெல்லாம் சினிமா உலகம் மற்ற காரியம் நம்ம தொடர்ந்து சொந்த பந்தங்கள் சொந்த விட்டு போகக்கூடாது இப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் உங்களை என்னை படைத்த தேவன் பாருங்க, வானத்தை பூமியும் உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாத்தையும் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நான் உயிரோடு இருப்பதற்கான வாழ்ந்து கொண்டிருப்ப அர்த்தத்தையும் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அது என்ன? எல்லாரும் இயேசுவை அறிய வேண்டும். ஒரு ஆமென். ஒருவரும் கெட்டுப்போ தேவ சித்தம் அல்ல. அதற்கே நம்மளை பயன்படுத்துறாரு. ஏன் பிரமாண காலங்களில் வாழ்ந்தவர்களை பயன்படுத்தவில்லை? ஏன் மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தவர்களை பயன்படுத்தல? நோவா காலத்தில் எல்லாரும் பெண் எடுத்து பெண் கொடுத்து புசித்து குடித்து ரொம்ப சுத்தி இருந்தா தேவன் விரோதமா இருந்தாங்க. கர்த்தர் அழிக்க திட்டமிட்டார், அவங்களை அழிக்க திட்டமிட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லாம பிரமாணத்தின் காலங்களில் பிரமாணங்களை கை கொள்ளனா பிரமாணத்தின்படியே நியாய தீர்ப்பு செய்யப்படுவார்கள். ஆனால் உங்களை என்னையோ நம்முடைய தாயின் கருவில் ஏன் இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அதுதான் இந்த பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசேஷித்த ஒரு வல்லமையை உங்க மேல கொடுக்கும்படி ஊற்றும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பின்னாடி நீ யார் அமர்ந்துதான் சொல்றேன், யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட். ஆண்டவருக்கு நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள். ஒரு ஆமே. இல்லை நம்ம இதுக்கு முந்தின காலத்தில் வாழ்ந்து செத்து போயிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடைசி நாட்களில் ஆமே இயேசு ஞாபகப்படுத்துறாரு, உன்னதத்தில் வருகிற அந்த தேவ பலனால் நீ தரிப்பிக்கப்படுகிறவரே எருசலேமை விட்டு போகாதிருங்கள், காத்திருங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லாமா அப்படியே போவாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். சீக்கிரமா நான் சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை நான் சொல்லணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்தில் ஆமென். அல்லேலூயா. 9ஆம் வசனம் 1:9 8:9 அதையும் நீங்க லூக்கா 24:49 என்ன வாசம் பிரதர் வாசாங்க? எருசலேமை விட்டு போகாதிருங்கள், உன்னதத்தில் வருகிற பலனை பெற்றுக்கொள்ளுகிற வரை போகாதிருங்கள். அதுல இருந்தே வாசிக்கலாம் தொடர்ச்சி. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிங்கள். நீங்கள் எருசலேமை விட்டு தயவு செய்து உங்கள் கண்கள் அப்படியே அதை பார்த்துட்டே வாங்க. போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட எங்க லூக் 24:49 நான் உங்களை ஞாபகம். இப்போ உயிர் தெழுந்த பின்பு ஆண்டவர் காட்சி கொடுத்து பேசுறாரு. ஆனா அவர் என்ன சொல்ற, நான் உயிரோடு இருந்த போது ஆமென் உனக்கு அடிக்கடி சொன்னனே அந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சரி, இப்படியே பேசுறாங்க. பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இந்த பெலன் டுனாமிஸ் என்கிற வார்த்தை 113 இடத்துல தேவனுடைய வல்லமை ஊற்றப்படுகிற ஆவியை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை, கிரேக்க வார்த்தை. ஒரிஜினல் பாஷையில் தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை என்கிற பதத்தோடு வாசிங்க. பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒரு ஆமேன் சொல்லாமா? அப்போ இந்த பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முதல் காரணம் நீங்கள் நான் மாரல் லைஃப்லையும், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், நீங்கள் நானும் ஆண்டவரை விட்னஸ் பண்ணுகிறவர்களாக இருக்க.
ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். உலகத்தார் கத்தலாம், உலகத்தார் சண்டை போடலாம், மனைவி கத்தலாம், சண்டை போடலாம், புருஷன் கத்தலாம், சண்டை போடலாம். ஆனால் நீங்கள் நாடு ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஒரு நாளும் சத்தம் போட்டு ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தம் வரமாட்டேன். சண்டைக்காரலாய் வம்புக்காரலாய் ஒரு அழியிலேயே சொல்லுங்க. பல்லுக்கு பல் சொல்லுக்கு சொல் நிச்சயமா இராதபடி ஆமே சொல்லுங்க. நான் அப்படி வாழ்ந்தவன். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை உருமாற்றம் செய்கிறது. எப்படி ஒரு புழு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அழகான ஒரு பட்டர்ஃப்ளையா வெளியே வருது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. யாருமே அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இல்லை. உத்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்லெஸ் சாமி எண்ண முடியாத அளவுக்கு வண்ணங்கள். அதான் வண்ணத்தை பூச்சி ஒரு சிறிய புழுவிலிருந்து கூட்டு புழுவிலிருந்து உருவாகி லாங் ப்ராசஸ்ல வருவது போல முதலாவது ஆவியின் அபிஷேகம் இருக்கிறவர்கள் ஒரு ஆமீன் சாட்சிகளாக இருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒருவேளை கோப தாபங்கள் இருந்தால் உடனே உணர்த்தப்படுகிறது பரிசுத்தாவின் இருந்தால் மட்டுமே. இப்போ நீங்களே மாறி போட்டுக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதற்கு பரம்பரை கிறிஸ்துவ ஆண்டனி அல்ல ஜாபேஸ் பேர் வைத்தால் போதாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சில பேர் உண்மையாக நேசிக்க மாட்டாங்க. இவங்களோட முதல் நாள் வர நல்லா பேசுவாங்க, ஆனால் அடுத்த நாள் இதே நபரை குறித்து இன்னொருத்தரோட உட்கார்ந்து மணிக்கணக்காக பேசுவாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவங்க நண்பர்கள் அவங்களும் நண்பர்களாக இருப்பாங்க, இவங்களும் சொந்தம் அவங்களும் சொந்தமாக இருப்பாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஆனால் ஆவியானவர் இருந்தால் நான் திரும்ப சொல்லுகிறேன், உள்ள ஒரு வருத்தம் உண்டாகும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன். தப்பா பேசுற வருத்தம், மன வருத்தம். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த ஆவி. அதான் சொல்ற, எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆமே. ஏசப்பா சொல்றாரு. அடுத்து பாருங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கொண்டு எல்லாரும் மேலே பார்க்குறாங்க. கூட மாம்சத்தில் இருந்த இயேசு, உயிர் தெழுந்த பின்பு காட்சி கொடுத்த இயேசு, பிரகாசம் உள்ள இயேசு. ஏன்னா மனிதர்கள் தோமா அப்படிதான் பாருங்க. உயிர் தெழுந்த பின்பு 3வது முறை காட்சி கொடுக்கிறார். அவங்க இருந்த வீட்டுக்குள்ளே போறார். அவங்கள கதவை சாத்திட்டு இருக்கிறாங்க. வாசிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்ல பயப்படாதீங்க. எல்லாம் பயப்படுறாங்க. என்னடா பார்த்தா ஆமாம், அந்த அறை வீட்டுக்குள்ளே தோமாவை பார்த்து சொல்றாரு, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிகள் பாக்கியவான்கள். ஆமே. அவிசுவாசம் இராது, இது முதற்கொண்டு விசுவாசியாயிரு. ஒரு அழிய சொல்லுங்களேன். ஆண்டவர் பாருங்க தரிசனம் கொடுக்கிறார் தோமாவுக்கு. இந்த சூழ்நிலையில தான் எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறான், வீட்டை பூட்டிட்டு. இந்த ஜனங்கள் மட்டும் ஆண்டவர் பேசுகிறது அப்படியே மேலே பறந்து போறார், எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அண்ணாந்து பார்க்கும்போது 10ஆம் வசனம், வெண்மையான வஸ்திரம் தரித்து 2 பேர் அவர்கள் நின்று, கலிலேய மனுஷரை, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆமா, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. இப்ப மேலே போயிட்டாரா? கவனிங்க. மேலே போனதுக்கு அப்புறம் 120 பேர் அவர்கள் கூடி வருகிறார்கள் எருசலேமிலே. அந்த வசனத்தை பாருங்க. 13ஆம் வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது 12ஆம் வசனத்தின் கடைசி வரி, எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இங்க ஒரு சத்தியம், நீங்கள் நானும் எருசலேம் பக்கம் திரும்ப வேண்டும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. எருசலேம்ங்கிற இந்த கான்டெக்ட் என்ன அர்த்தம்? அங்கே போனாதான் வல்லமை ஊற்றப்படுவதை காண முடியும், வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அந்த எருசலேமில் ஒரு வீடு உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட அங்கே அன்னைக்கு, அதுபோல உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின இந்த திருச்சபையிலே ஒரு ஆமே, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி பங்கு பெறுகிற சிறு விருந்தில் பங்கு பெறுகிற, மற்ற உடன்படிக்கையில பங்கு பெறுகிற, உங்கள் தாசுமா காணிக்கைகளை செலுத்துகிற, ஊழியத்தின் பங்காயிருக்கிற, நேரடியாய் மறைமுகமாய் கர்த்தருக்கு பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருக்க நீங்களும் நானும் இந்த சபையிலே ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. எந்த ஜெபமானாலும் நீங்க கேட்டா கர்த்தர் ஆவியானவரை தருவார். லூக்கா 11:13 குறித்து வைத்துக்கொண்டு தயவு செய்து வீட்டில் போய் வாசிங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது ஆமென் ஆண்டவருடைய வல்லமையாலே நீங்கள் நடத்தப்பட கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. இதுவரை பிரயாசப்பட்டீங்க, இதே போல உலகம் இருக்கும் நம்ப முடியா, இதே போல வேலை ஓட நம்ப முடியா. நான் சில பார்க்குறேன், என் கண் முன்னாடியே பார்க்குறேன், என்னோடு இருந்தவளை என்னை முடியலன்றாங்க, வயசாயிடுச்சு நான் கீழே விழ போகிறதுன்றாங்க, நடக்க முடியல, கால் மாறுது, நட மாறுது, தொண்டை மாறுது, உருவம் மாறுகிறது. ஏன்? நாட்கள் மாறிக்கொண்டு தான் போகும். ஆமே. இதற்கு இடையில சத்துருவும் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து பலவிதமான போராட்டங்களை அனுமதிக்கிறான். எல்லாவற்றையும் அனுபவிக்க துடிக்கிற மனித உலகத்தில் ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் உங்களால் என்னாலே வாழ முடியாது. ஆமே. பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கீழே விழலாம், எழுந்திருக்கலாம், ஆனால் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஒரு ஆமே. நல்ல ஐக்கியங்களை தருகிற ஆவியானவர், மன்னிக்கிற ஆவியானவர். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் ஒரு இடத்துல எருசலேம் வீட்டில் ஒரு மாடி வீட்டை
கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த எருசலேமுக்கு எல்லாம் திரும்பி போனார்கள். ஸோ இன்னைக்கு ஆண்டு விரும்புகிறார், நீங்கள் நான் எருசலேம் பக்கம் திரும்ப வேண்டும். ஒரு ஆமையும் சொல்லுங்களேன். எருசலேமில் தான் காத்திருத்தல், எருசலேமில் தான் ஒரு மனம், எருசலேமில் தான் எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க, எருசலேமில் தான் கர்த்தர் கிரியை செய்ததா. அப்போ எருசலேம் என்பது தேவ சபை. ஆமே, தேவனுடைய பிரசன்னம், தேவ பிள்ளைகள் கூடுகிற இடம். ஒரு ஆமையும் சொல்லுங்களேன். அங்கே எல்லாம் கூடி வராங்க. எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 12ஆம் வசனத்தின் கடைசி வரி 13. அங்கே அவர்கள் வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். ஒரு ஆமையும் சொல்லுங்க. நான் போயிட்டேன் எருசலேமுக்கு, எங்கே இருந்தா ஆவியான ஊற்றட்டும். யோவேல் 2:28 ஊற்றுங்க கிடைக்காது. ஒரு அழிய சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஏன்னா ஆவியான வேணும் வேணும் வேணும். உள்ள பூரா கசப்பு, உள்ள பூரா மன்னிக்க முடியல, உள்ள பூரா குடும்பமோ உறவுகளோ யார் மேலேயோ கசப்பு, அவன் கண்ணீர் விட ஏதோ சூழ்நிலை நம்ம மனசாட்சி ஒத்துக்கல. ஆனால் ஆவி எனக்கு வேணும், ஆவி பரிசுத்த ஆவின்னு நிரப்ப பண்ணணும். நான் இயேசு பிரியமாக நடக்கிற ஒரு நாள் நடக்காது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏன்னா வசனம் சொல்லி இந்த இடத்துல அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். ஆமே, குறித்த இடத்திற்கு போனார்கள். அல்லேலூயா. அப்போ குறித்த தேவன் எதிர்பார்க்கிற அந்த இடம் என்பது என்ன? நாம் விட்டு விட வேண்டிய நிச்சயமா விடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். we should put off some things. ஆமேன். சில காரியங்களை put off நம்ம விட்டு விடணும். put on சிலவற்றை தரித்து கொள்ள வேண்டும். கொலைசியர் 3ஆம் அதிகாரத்தில் எதை தரித்து கொள்ள வேண்டும், எதை விட்டு விட நிச்சயமாய் செய்தாக வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அதுவரை நம்ம பேர் கிறிஸ்தவளாக தான் வாழ முடியும். ஆமாம், போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போயிடுவோம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஆண்டவர் நம்ம காரணம் என்ன? உங்களுக்குள் அந்த நபருக்குள் பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லை. ஆமே, அதை பெற்றுக்கொள்வது எப்படி? சில சொல்லுவோம், அந்த வார்த்தை எனக்கு சிரிப்பாக வரும். ஆவி என் மேலே போடுவார் ஆண்டவர், அது என்ன போடுறதுக்கு? ட்ரெஸ்ஸா, துணியா தூக்கி போடுறதுக்கு? ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சில ஊழியர்கள் அப்படியே ஜெர்மனி கர்ச்சிப்பை தூக்கி போட்டால் கீழே விழுது, எல்லாம் ஏமாற்று வேலை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். பைபிள் தெளிவாக நம்ம கற்றுக் கொடுக்குது. ஒரு அழியிலேயே சொல்லுங்க, நீ எருசலேமுக்கு திரும்பி போய் தான் ஆகணும். ஆமே, அங்கே மேல் வீட்டுக்கு ஏறி தான் ஆகணும். நீ எஃபோர்ட் போட்டு தான் அவனு மேலே ஏறணும். ஆமே, அங்கே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். காத்திருக்கும் போது கர்த்தர் ஆவி ஊற்றுவார். ஆமே, லூக்கா 11:13 பொல்லாவிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ. டிசம்பர் 31 என்னால் மறக்கவே முடியும். தாகத்தோடு இருக்கிற பாட்டு நடக்குது, ஆராதனை. ஆண்டவரே என் மேலே ஊற்றுங்க. ஏதோ சொல்றாங்க, எனக்கு தெரியாது, பைபிள் அவ்வளோ தெரியாது, கிறிஸ்தவ அனுபவம் கிடையாது, குடும்பத்திலும் யாரும் சொல்லித்தந்த. ஆனால் சபைகளை சொன்னதை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொண்டேன். சர்ச்சுக்குள்ள முதல் சர்ச்சுக்கு வாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்க, சர்ச்சுக்குள்ள வந்து சின்ன பிள்ளை போல் மாறிடுங்க. வசனத்தை செய்ய முடிஞ்சதை கத்த சொல்லுவார். நீங்க செஞ்சு பாருங்களேன். ஈஸியா வீடு வாங்குறதா இருக்கட்டும், பெரிய காரியம் கத்த செய்து கொண்டே போவார். ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க சாட்சி. நான் சொல்ல வெளியே போவேனா, வாடகை வீட்டில் இருந்தவங்க என்னுடைய வீடுகளோடு, ஆமே, பெரிய தொழிலோடு கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். ஒரு ஆமேன். அவன் வாழ்க்கையை நான் பார்க்குறேன். எக்காரணத்தை கொண்டோ சர்ச்சு விடுமுறை போட்டதில்லை, எக்காரணத்தை கொண்டு உபவாச ஜெபங்களை தள்ளி போட்டதில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதற்கெல்லாம் காரணம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். ஆமே, இங்கே பாருங்க, மேல் வீட்டுக்கு ஏறினா you should put some effort to receive the Holy Spirit, to enjoy the God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை அப்பதான் அனுபவிக்க முடியும். இல்லாட்டி ஒருத்தர் பேச நம்மளும் பேசுவோம், நான் பேச அவங்க பேச, கடைசி தான் பிரிவினைகள், சண்டை, சச்சரவு. சுற்றி இருக்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டுடைய பிள்ளை ஊழியம் செய்கிறான், இங்கே சர்ச்சுக்கு போகிறான், ஆனால் ஒருவர் மன்னிக்க முடியல. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்போ இதெல்லாம் என்ன? எல்லாமே நம்ம இயல்பாக பார்த்தீங்கன்னா மாம்சம் நமக்கு இருக்குது. அதான் ஆண்டவர் கற்றுத்தராரு. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு ஆண்டவர் உலகம் முழுவதும் அன்றைக்கு செய்தது இன்னைக்கு தியானித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் கூடி வராங்க. அதில் முதல் பேர் பேதுரு. ஆமே, பேதுரு பேர். அவன் தான் 3 முறை இயேசுவை மறுதலித்தான். ஆமே, இன்றைக்கு நம்ம எவ்வளவு சர்ச் வராமல் இருந்திருந்தாலும், ஆண்டவர் ஏமாற்றி இருந்தாலும், பல காரியங்கள் மனசாட்சியை ஒத்து போனால நானும் நீங்களும் சேர்ந்து ஆமே பேதுருவை போல நம்ம இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோன்னு வச்சுங்களேன். பேதுருவை பயன்படுத்தின ஆண்டவர் இந்த நாள் முதல் ஜூன் 8 முதல் வரக்கூடிய காலங்களில் ஆச்சரியமான காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன்னு இல்லைங்க. கடந்த வாரத்தில் எனக்கு தெரிந்த ஒரு நபரும் பேசி கொண்டிருந்தார். ஆமே, நான் போய் அங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எல்லா எதிர்ப்புகள், பயங்கர எதிர்ப்பு. ஆனால் இன்றைக்கு 5500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய சபையை தேவன் தந்திருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். காரணம் என்ன? ஆவியின் அபிஷேகம், வல்லமையை நம்புறாரு. பரிசுத்த ஆவியினால் முடியுன்றாரு. தன் பலன் ஒன்றும் இல்லை, சரியா பேசக்கூட வராது அவருக்கு. ஆமென். ஆனால் எப்படி அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தான்? பரிசுத்த ஆவி. அதனாலதான் வசனம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தை என் ஆவியினாலே ஆகும். உங்களால் முடியாத ஆவியான நீங்கள் சொன்னா போதும், நம்பினா போதும், கேட்டு பெற்றுக்கொண்டால் போதும். பேதுரு இருக்கிறான். அடுத்து இயேசுவை பெற்றெடுத்த தாயார்
இன்னைக்கு சில அடம்பிடிப்பாங்க, மரியாள் இல்லாமலா இயேசு வந்துட்டார். இல்லை, அந்த அம்மாவே உட்கார்ந்துருக்குது ஆவியின் வல்லமைக்காக. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இத்தனை பேர் கூடி வராங்க. கூடி வரும்போது 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தின் சடுதி ஒரு முழக்கம் உண்டா அவள் மேல் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு, அல்லாமலும் அக்கனிமேலும் நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவளுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, டுனாமிஸ் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு தந்தரின் வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்ப அந்நிய பாஷை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கவனமாக கேட்குறவங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க. வெளியே யார் கேட்டாலும் அப்படியே அந்நிய பாஷையே பேசுகிறாங்கனால பெரிய ஒரு ஆமேன் மனிதர்கள் அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்நிய பாஷை என்பது இஸ் த இனிஷியல் எவிடன்ஸ். ஆமே, நீ பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டதற்கு ஆரம்ப அடையாளம். உன் வாயில ஆண்டவர் ஒரு புதிய பாஷையை தருவார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தம் வரமாட்டேன். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளலை? அல்ல சர்ச்சில் பேசுனா அது பேசி பழகக்கூடாது. அப்படி இல்லை, நான் அப்படி தான் பெற்றுக்கொண்டேன். ஏன்னா இன்றைக்கு அந்த அனுபவம் புதுமையாக இருக்குது. அவன் அப்படியே கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுதுருக்கிறேன். ஆண்டவரே நான் பாவி, என் பாவங்களை மன்னி என்னென்னவோ சொல்லியிருக்கிறேன். சொல்லும்போது என் நாவு பெறல வார்த்தைகள் வர வர புதிய பாஷை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நான் சொல்லுங்க, என் பக்கத்தில் இருந்த எல்லாருமே சொன்ன என் பாச சொன்ன கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்போ எதனை பெற்றுக்கொள்ளணும்? அந்த உங்களுக்கு அந்த கிருபை அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு விரோதமாக மழையே எழும்பினாலும் சரி, ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. சத்தமாக ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தர் அந்த அபிஷேகத்தை அந்த இடத்துல ஊற்றினார். சரி, இந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறதுனால என்ன ஆசீர்வாதம்? ஒரு 3 ஆசீர்வாதம். முதலாவது, பரிசுத்த ஆவியினுடைய ஆமே குணம் என்ன? வாட் இஸ் த குவாலிட்டிஸ், வாட் இஸ் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? ஆமே, ஆண்டுடைய ஆவியானுடைய வல்லமை என்ன செய்வார்? வேகமாக வாசிக்கிற யோவான் 16:8 கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாலிப பிள்ளைகள், நீ எல்லாருமே. 2வது மத்தேயு 10:20 உனக்குள்ளிருந்து அவர் பேசுவார். நான் கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனையோ சாட்சிகள். நான் ஒரு சாதாரண மனுஷன்தான், ஆனால் சொன்ன நிறைய வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றிருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேங்க, சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், இன்றைக்கும் வெளி தேசத்திலும் இருக்கிறாங்க. பெருமைக்காக சொல்ல, பெருமையாக சொன்னா ஆவி ஆனவர் அவருக்கு விளையாட்டு காமிக்க ஆரம்பிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தாழ்மை உள்ளவர் எவ்வளோ உயர்த்தினாலும் ஆமே பெருமை கொள்ளாதபடி ஆமே நிறைய அற்புதங்களை தேவன் இன்றைக்கும் சபையில் தொடர்ந்து ஆத்மங்கள் வராங்கன்னா உங்கள் வீட்டுக்கே தெரியும். உங்கள் வீட்டிலேருந்து இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு இடையில குறைஞ்சது ஒரு 3 சபையாக இருக்கும், 4 சபையை தாண்டி தான் வரீங்க. நான் எல்லாட்டையும் சொல்லுவேன், நீ உங்கள் முன்னாடியே சொல்கிறேன். ஆனாலும் இந்த இடத்திற்கு கொண்டு வர தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு அடியிலேயே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அதில் தான் உனக்குள்ளிருந்து பேசுகிறவர். ஆமென். அடுத்து ரோமர் 8:27 இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். 4வது பலவீனங்களில் உதவி செய்கிறவர். ரோமர் 8:26 பெருமூச்சுடன் வேண்டுதல் செய்கிறவர். ரோமர் 8:26 யோவான் 16:13 வருங்காரியத்தை சொல்லுகிறவர், அறிவிக்கிறவர். நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். 10 பேர் தான் இருப்பாங்க வெள்ளிக்கிழமையில். கரெக்டாக ஆண்டவர் சொல்லுவார், முடிஞ்சோடனே என்கிட்ட சொல்லி தான் போவான். ஆமென். ஏன்னா அந்த உறுதி எங்கேருந்து வருகிறது? ஏதோ விட்டு அடிக்கிறது இல்லை. ஏதோ விட்டு அடித்து 10 பேரில் ஒருத்தராவது கஷ்டத்தில் வந்திருப்பாங்கன்னு விடுறதல்ல, அது உடான்ஸும்பாங்க. அது கிடையாது. அதெல்லாம் இருந்தால் ஆண்டவர் ஆவியானவர் ஆமே ஒரு நாளைக்கு கிரியை செய்ய மாட்டார். ஆமே வருங்காரியத்தை அறிவிக்கிறவர். அப்போஸ்தலர் 10:46 வரங்களை கொடுக்கிறவர், வரங்களை கொடுக்கிறார். சரி, இது ஆவியானுடைய குணம், ஆவியானுடைய வல்லம். 2வது சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆவியான ஊற்றப்பட்டதினால என்ன நடந்தது? முதல்ல ஆவியானுடைய வல்லமை அவர் என்ன செய்வார்ன்றது பார்த்துட்டோம். வசனங்களை நான் தியானிக்க விளக்கமாக சொல்லலை. 2வது அந்த ஆவியின் ஊற்றப்பட்டதினாலே சபை பிறந்தது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுந்து நின்று பேச ஆரம்பித்த தேவ பிள்ளைகள் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரே நாளில் 3000 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஸோ சபை உருவானது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால். எனக்கு எப்படி எடுத்துக்கலாம்? சபைக்குள் ஆவியானவரால் உருவாக்கப்பட்ட ஆவிக்குரிய சபைக்குள் இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு விசுவாசித்தால் கர்த்தர் புதியவைகளை உருவாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இல்லை நம்ம தியானிக்க மாட்டோமே, இதை வேற ஏதாவது சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் வசனங்களை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சபை பிறந்த நாள் வசனம் அப்போஸ்தலர் 2:42 47 இந்த 2 வசனங்கள் சபை பிறகு. இந்த சபை பிறந்தது மட்டுமல்ல, சபைக்குள்ளே
பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதி பெருமை ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? படித்தவன் படிக்காதவன், உண்மையாங்க அது இருக்கக்கூடாது. நான் நிறைய டிகிரி நான் பாஸ்டர், ஆமே, அது கிடையாது. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். அது ஒரு கனமான ஒரு தான். நேற்று நான் போய் தொடச்சிருந்தேன் கல்யாணத்தன்னைக்கு. அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி துடைக்கும் போது அந்த ஊர்லேருந்து வந்த பாஸ்டர் கூட அசிஸ்டண்ட்லாம் ஓடி வந்து நம்ம சர்ச் பிரதர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இருந்தீங்களான்னு தெரியல, இதை துடைக்கும் போது பாஸ்டர்லாம் துடைக்க விடக்கூடாது, நம்ம தான் துடைக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரர், நல்ல ரெஜிஸ்டர்லாம் அவர் தான் பண்ணார், உட்காந்து கையெழுத்துவாங்க. அந்த டீமே அதான் சொன்னாங்க. பாஸ்டர் அம்மாவும் சொன்னாங்க, நீங்கள் போகாதீங்க, நான் டீ வேணுமான்னு கேட்டு எழுந்த பாஸ்டர் நீங்கள் போய் வாங்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு கணம் இருக்குது. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போது சபைக்குள்ளே எந்த விதமான ஜாதி வேற்றுமைகள் பெருமைகள் ஒரு நாள் இருக்கக்கூடாது. தயவு செய்து இவங்க என்னை பிடிச்சவங்க, இவங்க பிடிக்காதவங்க, இந்த வீட்டுக்கு நான் வருவேன், அங்கே போக மாட்டேன். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் சடங்குகள், சம்பிரதாயங்கள், நல்ல நேரம், யமகண்டோ, பஞ்சாங்கம் பார்ப்பது, பூனை குறுக்க வந்தது, இவங்க விதவை, இவங்க பிள்ளை இல்லாதவங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க வந்தால் இது நல்லா இருக்க ஒரு நாளும் கிடையாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்தால் பின்னாட்கள் நிச்சயமாக இது சாபமாய் மாறும். ஒரு ஆமை. ஏன் வசனம் சொல்லுது? நான் சொல்ல, என் கட்டளைகளை கை கொண்டு, கற்பனைகளை கை கொண்டு என்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அவை 2வது குறிப்பு, சபைக்குள்ளே பாகுபாடுகள். அந்த புதிதாய் பிறந்த சபையில் பாகுபாடுகள் அற்ற சபை. 3வது அதுக்கு வசனம் அப்போஸ்தலர் 2:44-46 எல்லாவற்றையும் பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. ஏழைகளுக்கு கொடுத்த சமநிலையாக வாழ்ந்தார்கள். இந்த சர்ச் அதில் இருப்பதை நான் பெருமையை என் மனசுக்குள்ள என்னால் சொல்லிக்க முடியும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், எல்லாம் சேர்த்து வைத்தோ அல்லது கொடுத்தோ, கவனிப்பதோ, கேட்பதோ, விசாரிப்பதோ. மூன்றாவதா சத்தியத்தில் வளர்ந்த நாள். அது சபை ஆரம்பிக்கப்பட்டானே சத்தியம் வளர்ந்து சபைக்குள்ள. அப்போஸ்தலர் 2:38-36-41 வசனத்திலே பெருகினார்கள். முதல் நாளே சபை பிறந்த சபைக்குள்ளே நடந்த 3. அடுத்து 3வது பெரிய ஆசீர்வாதம். இந்த பிறந்த சபை, அந்த குழந்தை அப்படியே இருக்கவில்லை. பக்கத்தில் போய் சொல்றேன், அப்படியே இருக்கல. அட நல்லா சொல்லுங்களேன். இருந்திருந்தா எருசலேமில் உள்ள சர்ச் மட்டும்தான் இருந்திருக்கணும். இன்னைக்கு நம்மளும் ஒரு சர்ச். ஒரு ஆமென். சத்தமாக சொல்லுங்க. கிராமங்களில் கூரை சபைகள், ஆமென், எல்லா இடத்துலையும் சபைகள். அப்போது 3வது ஆசிரியர் சொல்லி முடிக்கிற அந்த முதலாவது ஆவியானுடைய வல்லமை, அது குணாதிசயங்கள். அந்த ஆவியான ஊற்றப்பட்ட போது சபை பிறந்தது. அந்த சபை பிறந்த குழந்தைக்குள்ள சமத்துவ, ஒற்றுமை, பொதுவாயில் அனுபவிச்சாங்க. வசனத்தில் வளர்ந்தார்கள், ஐக்கியத்தில் வளர்ந்தார்கள். 3வது சபை உருவான சபை, பிறந்த சபை அப்படியே இருக்கவில்லை. சபை நாளுக்கு நாள் பெருகினது. இன்றைக்கி நீங்கள் முடிவு ஜெபத்தில் ஒப்புக்கொடுங்க. நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். என்னால் சொல்ல முடியும். ஜூன் 8 நான் எப்போ ஞானஸ்நானம் எடுத்தேன், இன்று வரை நாளுக்கு நாள் வளர்ச்சி தான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சுகத்தில், பணத்தில், ஐக்கியத்தில், சபை விசுவாசத்தில், புரிந்து கொள்வதில், மன்னிப்பதில், அவர்களின் நேசிப்பு, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நாளுக்கு நாள் பெருக்கும். எதில் பெருகினது? வசனத்தில் பெருகினது சபை. அப்போஸ்தலர் 6:7, 12:24, 13:49, 19:20. 6:7, 12:24, 13:49, 19:20. 2வது ஐக்கியத்தில் வளர்ந்தது. அப்படியே அங்கே இருந்த கொஞ்சம் பேர் மட்டுமல்ல, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டா இல்லை. என்னை அவங்கள சிதறடிக்கப்பட்டு குமணஞ்சாவடி நம்ம சர்ச் நடத்துகிறோம். ஆமே. சவுத் ஆப்பிரிக்கா, கொரியா சபைகள், சீனாவில் சபைகள் பெருகுது பாருங்க. எல்லாத்துலேயும் ஐக்கியம் பெருகினது. இந்த ஐக்கியத்தில் தான் திருமணம். எங்கேயோ பிறந்து வளர்ந்த அருமையான தம்பி ஆனந்த் அடைக்கல் ராஜுக்கும், எங்கேயோ பிறந்து வளர்ந்த கலைவாணிக்கும், ராமேன்னு சொல்லுங்களேன், இந்த சபையில் வைத்து தேவ சித்தத்தின்படி இணைத்திருக்கிறார். ஆமே. ஐக்கியம் பெருகுது. பிள்ளைகளை கொடுக்கிறார், சந்ததிகளை. ஒரு 3வது சீஷர்களும் விசுவாசிகளும் பெருக ஆரம்பித்தார்கள். பாருங்க, இயேசுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. குடுமிக்கும் என்ன முட்டைத்தலைக்கும் என் முட்டைத்தலைனா சிரிக்கிறேன், தலைக்கும் காலுக்கு முடிச்சு போகிற மாதிரி எனக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு ஊழியனாய் வைத்திருக்கிறார். சீஷர்களை விசுவாசி பெறுகிறார்கள். அப்போஸ்தலர் 1:15, 6:1-7, 2:41, 4:4 இந்த வசனங்கள்லாம் சீஷர்களும் விசுவாசி பெருகினார்கள். ஆமே. 3வது ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் விருத்தி, பெருக்கத்தின் ஆசீர்வாதம். ஆமே. எளிமை நிற்கலாம். எளிமை ஆண்டுடைய சமூகத்தில் ஆவியானுடைய குணம் என்ன? அவர் நம்மை மன்னிக்கிற ஆவியானவர். ஆமே. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நில்லுங்க.
ஆமென். இன்றைக்கு கிடைக்கலையா, கிடைக்கும்னு விசுவாசிங்க. தொடர்ந்து இதற்காக நீ வாஞ்சிங்க. அதுக்கு தான் சர்ச்சுக்கு வர சொல்கிறது. ஆரம்ப ஜெபத்துக்கே வந்து நீ நின்னீங்கன்னா ஏசப்பா உங்களுக்குன்னு ஒரு மார்க் ஷீட் வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட் வச்சிருக்கிறார். எங்களுக்கு போதகர் கூடுகை மாதம் உண்டு. உள்ளே நுழையும் போதே ஒரு பேடு கொடுப்பாங்க, எக்ஸாம் பேட். அதில் எங்கள் பேர்லாம் டைப் ஆகிருக்கும். அதில் என் பேருக்கு நேராக குமணஞ்சாவடிக்கு நேராக சைன் பண்ணணும். இன் டைம், உள்ளே போகிற டைம் நாங்கள் போடணும். ஆமென். ஒரு கூடுகைக்கு போகும்போதே அதை மெயின்டைன் பண்ணக்கூடுமானால் பரலோக தேவன், அல்லேலூயா, நீங்கள் எடுக்கிற முயற்சி. ஆமென். ஒருவேளை இந்த வசனம் ஏன் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுது, இந்த வல்லமை இன்றைக்கு நீ பெறணும்னு நீ முடிவு பண்ணலன்னா, இந்த பிசாசின் வல்லமை உங்களை மேற்கொள்ளவோ, நம்மை தோல்விக்குள்ளே நடத்தவோ, நம்மை மனமடிவாக்கவோ அவன் வெளியில் காத்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். உலகத்தில் 2 வல்லமை, ஒன்று தேவ வல்லமை, இன்னொன்று சாத்தானின் வல்லமை. யோபு தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நின்ற போது பிசாசும் வந்து அங்கே நின்றதாக பைபிள் சொல்லுகிறது. ஆமென். உலகத்தில் 2 வல்லமைகள். திரும்ப சொல்கிறேன், there are 2 powerful forces are there in this world. 2 வல்லமைகள். ஒன்று தேவ வல்லமை, அதை விட சற்று வல்லமை குறைந்த பிசாசின் வல்லமை. கரங்களை உயர்த்தி எந்த வல்லமையை நம்ப போறீங்க? ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஊழியம் செய்கிற இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் அல்ல. அதில் இன்றைக்கும் மன்னிக்க முடியாமல் இன்றைக்கு நம்ம புறங்கூறுகிறோம். இன்றைக்கும் ஆமென், நம்முடைய எடுக்கிற முடிவுகளினால் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இதனால தான் அந்த முடிவு எடுத்தாங்க. இன்னும் கோபம் இருக்குது, நம்மளை பிடிக்கல, நம்ம மேலே ரொம்ப கசப்பாக இருக்கிற. என்னதான் உலகத்தில் கொண்டு வந்தோம், ஒன்று கொண்டு போக முடியாது. ஆமே, இடைப்பட்ட நாட்களில் தேவன், அருமையான தேவன் நமக்கு தெய்வமாக இருக்கிறார். அதான் ஆண்டுடைய வார்த்தை நம்ம வாசம் யோவேல் 2 ஆமே 28 27 வாசம், கர்த்தராகி நான் அவர்கள் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் ஒருவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி அவர் ஒருவர் தான் உங்களை இதுவரை நடத்தினார். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் ஒருவர் தான் நடத்தினீங்க ஐயா. பிள்ளையாய் பிறந்து வளர்ந்து என்றைக்கும் மரித்திருக்கணும், வியாதிகள் வந்தது, ஆனால் வாலிபத்திலே காத்தீர் ஆண்டவரே. வாலிப பிரயாத்தில் அங்கும் இங்கு கண்கள் போனது, பல ஆசைகள் அபிலாசைகள், ஆனால் ஏற்ற துணையை கொடுத்தீங்க ஐயா. பிள்ளைகளை கொடுத்தீங்க, வேலையை கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கோ நான் ஆண்டவரே உலகத்தின் இன்னொரு வல்லமையை நம்புகிறேன், பயப்படுகிறேன். ஆமை, உண்மையோ ஓரங்கட்டுகிறேன், ஒதுக்கிறேன். அந்த நாட்கள் போதும் ஐயா, அந்த நாட்கள் போதும் ஆண்டவரே, அந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே அந்த வல்லமை, சற்று குறைந்த பிசாசின் வல்லமை நீர் எங்களை ஒப்பு கொடுப்பீரானால் எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது ஐயா. எங்களால் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க வல்லமைக்கு நேராக நான் திருப்பப்படும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி. கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், பயப்படாதிருங்கள். உங்களுக்குள்ளிருந்து பேசுகிற ஆவியானவர், இருதயங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர், உன் கண்ணீரை காண்கிற ஆவியானவர், பலவீனங்களில் உனக்கு உதவி செய்கிற ஆவியானவர், பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுகிற ஆவியானவர், வருங்காலத்தை அறிவிக்கிற ஆவியானவர், வரங்களை கொடுத்து உன்னை கனப்படுத்துகிற ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. கரங்களை விரித்து கேளுங்க, ஆண்டவரே என் மேல ஊற்றுங்க. அபிஷேகம் பெற்றவங்க கேளுங்க, ஆண்டவரே என் மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. என் அறியாமலேயே நிறைய பேருக்கு நான் இடர்ல இருக்கிறேன். என் செய்கை, என் பேச்சு, அல்லேலூயா, ஓ உண்மையா அன்பு செலுத்துவது போல் நான் நடிக்கிறேன், அது வெளியே வந்துருது, அது தெரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவரே அந்த மாயமாலங்கள் வேண்டாப்பா. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட ஆவியானவரே, ஓ அல்லேலூயா. அன்றைக்கு தான் முதல் சபை பிறந்தது. ஆமே, ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தீங்கன்னா இதுவரை பிறந்திராத, இதுவரை வெளிவராத நன்மைகளை கர்த்தர் உனக்கு தர உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் இதெல்லாம் சொல்லி உங்களை அனுப்பிட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோடு லாபத்தோடு அல்ல, உண்மையை சத்தியத்தை உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒன்றை பிறக்க செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே ஒருவேளை சுகம் பிறக்கணும்னு வந்திருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் வந்திருக்கலாம், பிள்ளைகள் படிக்கணும்னு வந்திருக்கலாம். அல்லேலூயா.
உமக்கு நன்றி. வியாதிகள் மறையணும்னு வந்திருக்கலாம். உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை 9 மாதம் ஒரு பெண் கர்ப்பத்தில் பிள்ளையை சுமந்து வலி எடுத்து பயத்தோடு கூட அந்த பிரசவத்தில் ஒருவேளை பிள்ளையை மரித்து போகலாம், தாயை மரித்து போகலாம், ஒருவர் பிழைக்கலாம். இதுதான் நடக்கிற சம்பவம். நிறைய சுகப்பிரசவம் நடக்கலாம். ஆனால் அந்த குழந்தை வெளியே வருகிற வரை அந்த பிரசவ வேதனை என்பது ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், ஸ்ரீயானவள் கர்ப்ப வேதனையோடு பிள்ளையை பெறுவாள் என்று. அப்படி 9 மாத காலம் பிள்ளையை பலவீனத்தோடு பயத்தோடு இருந்து பிள்ளையை பெற்ற பின்பு, அந்த சத்தம் கேட்ட பின்பு, அந்த நர்ஸ் வந்து பிள்ளை பிறந்திருக்கு, ஆண் பெண் நல்லா இருக்கு என்று சொல்லும் போது அத்தனை வேதனைகளையோ அந்த பெண் மறந்து விடுவது போல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரை அப்பா ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்காத நன்மைகள் இன்றைக்கு வெளியே வருவதாக, திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக. ஒருவேளை உங்க சரீரத்திலேயே பலவீனம் இருந்தால், யாரோடையும் ஷேர் பண்ண முடியாத பலவீனம், ரகசியமான பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் பயப்படாதே. நீ ஒதுக்கப்பட மாட்டா. உன்னை ஒருவன் ஒதுக்க மாட்டி முடியாது. உன் தேவன் உன்னை சந்திக்கிற ஒரு வேளை அல்ல, கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். அதுவரை சபையை குறித்து எழுதப்படாத புதிய சபையை தேவன் ஆரம்பிக்க கிருபை தந்தார். அல்லேலூயா. பெந்தகோஸ்து நாளிலே புதிய பிள்ளை பிறந்தது. அந்த சபைக்குள்ளே பாகுபாடு இல்லை, ஒற்றுமை இருந்தது. அல்லேலூயா. அந்த சபை ஆமென் சத்தியத்திலே வளர்ந்தது. ஆமென். அல்லேலூயா. ஓ, வளருகிற புதிதாய் பிறக்கிற ஒரு ஆசீர்வாதம். கடைசியாக அந்த பிறந்த குழந்தை சபையானது அப்படியே இருந்து விடவில்லை, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். பிரசங்கிக்கிற அடியேனோ நான் விசுவாசிக்கிறேன், இன்று முதல் ஆமே சித்தமானால் அடுத்த பெந்தகோஸ்து நாளுக்குள்ள விருத்தி அடைந்த ஒரு சபையாக அல்ல, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென் ஆமென் ஆமென். உன் வருமானத்தில் ஒரு விருத்தி, அல்லேலூயா, ஒரு பெருக்கம் சொல்லுங்களேன். அல்ல விசுவாசி சொல்லுங்க, அல்லேலூயா. எதுல சோர்ந்து போய் இருக்கிறாயோ, எதுல பலவீனப்பட்டு இருக்கிறாயோ, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர எதுல வளர்ச்சி வேணும், எதுல பெருக்க வேணும், எதுல பரிபூர்ண சுகம் வேணும்னு நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். God is promising you. உனக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ வளருவாய், நீ பெருகுவாய், நீ இன்னும் மேன்மேலும் உயருவாய். அல்லேலூயா. யூதா கீழே வேர் வச்சு மேலே பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும் காலம் வருகிறது. யூதா அழிந்தது என்று பிசாசு நினைத்தான். ஆனா கர்த்தர் சொன்னாரு, இல்லப்பா, பூமிக்கு அடியிலே ஒருவர் கண்களுக்கு தெரியாத வேர் அது திரும்ப முளைக்கோ, அது முளைத்து காணியதரோ என்ற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல நாளுக்கு நாள் உங்க தொழில், வருமானங்கள், குடும்பத்தில் சமாதானம், சிறு பிள்ளைகள் ஆசீர்வாதம், ஆமென், எல்லாம் வச்சிலோ நாளுக்கு நாள் விருத்தியை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளினாலே உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பெருக செய்கிற தேவன், பெருக பண்ணுங்க. ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவர் மேலும் உங்க அபிஷேகம் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி கேட்கலாம், என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஐயா, என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீ நிரப்புவார், உன்னை நிரப்புவார், உன்னை நிரப்புவார். அதை எப்படி காண முடியும்? இன்று முதல் நீ வீட்டுக்கு போகும்போது உன் சரீரத்தில் ஒரு மாற்றம், உன் ஆவி ஆத்மாவில் மாற்றம், உன்னை அறியாமலேயே உனக்குள் இருந்த சத்துருவின் போராட்டம் வெளியே போயிடும், உனக்குள் இருந்த மாம்சீக கிரிகள் வெளியே போயிடும், உனக்குள் இருந்ததான கோப தாபங்கள் எரிச்சல் எல்லாம் போயிடும். ஒரு புது மனிதனாய் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க சொல்லுங்க, ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருந்தாலும் இன்னும் இன்னும் சஸ்டெயின் பண்ணணும். ஆமென். நான் நிலைத்து இருக்கணும். ஆமென். என்டியூர் பண்ணணும். ஆமென் ஆமென் ஆமென். அல்ல கேளுங்க, இயேசுவே, ஆமென் ஆமென். பலவீனம் பலவீனம் சொல்லி ஆண்டவர் உம்முடைய சமூகத்தையும் உம்முடைய ஜெப வேலைகளையும் நீ கொடுத்த எல்லா விதமான கணத்தையும் நாங்கள் விட்டு புறம்பே போகாதபடி உலக வல்லமை, சாத்தானின் வல்லமை அந்த பக்கம் சாய்ந்திருக்கிறோம் இன்றைக்கு. ஆமென் ஹல்லேலூயா. உலகத்தை ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை ஆட்கொள்ளுவதாக, ஒவ்வொரு மீது இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமம். எஸ் 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 இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவளை கேளுங்க, தயவு செய்து. இன்றைக்கு
இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். பெந்தகோஸ்து நாளிலே கர்த்தர் உங்கள் இருதயங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார், ஆவியினால் நிரப்புகிறார். எஸ் ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். தாகமுள்ள ஆத்துமா, விடாய்த்து போன ஆத்துமா, கைவிரிச்சு கேட்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளோ ஆண்டவர் பெருக்கத்தையோ ஆமே புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் குறுகி போவதில்லை, கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் உன்னத பலத்தால் தரிப்பிக்கப்படும்படியாக ஆமென் நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து அவள் வீடுகளுக்கு போகும்போது ஆமென், ரெஸ்ட் எடுக்கும்போது, படுத்திருக்கும் போது, எல்லா வேலைகளிலும் இவர்களோடு இடைபடுவீரா, பெரிய காரியங்களை செய்வீரா. இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக, விடுதலையின் நாளாக கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருடைய தலையும் கர்த்தர் உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான வல்லமையும் ஆசீர்வாதமும் பெருக்கமும் நாளுக்கு நாள் வளருகிற ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும், உலகத்தில் உள்ள எல்லா ஊழியங்களோடும், விசேஷமாய் திருமணமான தம்பதிகளோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.